சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அண்ணன் மு.க. அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி உடல்நலைக் குறைவின் காரணமாக சமீபத்தில் அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே வேலூரில் உள்ள CMC மருத்துவமனையில் மதுபோதையில் மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் அவரது தலையில் ஏற்பட்டுள்ள காயத்தால் 294 நாட்கள் ஹோமோஸ்டேஜில் அனுமதிக்கப்பட்டார். சுயநினைவின்றி இருந்ததால் குடும்பமே கதறி அழுதுள்ளது. மேலும் 296வது நாள் அவர் கண்விழித்தார். உடனடியாக அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரை அனுமதியுங்கள், அப்பொழுதுதான் பழைய நிலைமைக்கு வருவார் என்றும் தெரிவித்தார்கள் மருத்துவர்கள். உடனடியாக தமிழ்நாட்டில் இருந்து அமெரிக்காவில் சிறப்பு விமானம் மூலமாக கொண்டு செல்லப்பட்டார். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல சலுகைகளையும் வழங்கினார். இதை ஏழை எளிய குழந்தைகளாக இருந்தாலோ இளைஞர்களாக இருந்தாலோ 50,000 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கி மக்களிடம் அனுதாபத்தை பெற்றிருப்பார். ஆனால் கோபாலபுர குடும்பம் என்ற காரணத்தினால், குறிப்பாக போதை மருந்துகளை பயன்படுத்தி மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் போதை மருந்து அதிக அளவில் பயன்படுத்தியதால் மூளை நரம்பில் செல்லக்கூடிய நாளங்கள் பாதிப்படைந்ததன் காரணமாகத்தான் அவருக்கு இந்த நிலைமை என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நலம் பெற்றார் என்றும், இந்த நிலையில் மீண்டும் உடல்நிலை பாதிப்பால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது இன்று இரவிற்குள் அவர் குணமடையவில்லை என்றால் அவரை மீண்டும் இந்தியாவிற்கே அனுப்பிவிடுங்கள், தனி விமானத்தின் மூலம் கடைசி காலத்தை அங்கேயே அவர் கழிக்கட்டும் என்று அமெரிக்காவின் மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டார்கள். இதற்கு மிக முக்கியமான காரணம், அளவுக்கு அதிகமான போதை மருந்துகளை பயன்படுத்தியதுதான் அவரது உயிர் நலத்திற்கு தீங்கு விளைவித்தது என்றும், தனது தம்பி தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தும் கூட போதை மருந்துகளை ஒழிக்க முடியாமல் கவனக்குறைவாக செயல்படுகிறாரா, அல்லது போதை மருந்துகளை விற்பதே திமுகவினர்கள் என்றுதான் தற்பொழுது சமூக ஊடகங்கள் பலரும் பரப்பி வருகிறார்கள். தற்பொழுது தனது அண்ணனின் மகனை காப்பாற்ற முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியில் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, தமிழ்நாட்டில் மற்ற உயிர்கள் எல்லாம் இவர்களுக்கு ஓட்டுக்கள் தான், கோபாலபுர உயிர்கள் என்றால் மட்டும் அதில் கண்ணீர் விட்டு அழும்படி ஸ்டாலின் குடும்பத்தினர்கள் வீடியோ காலில் கதறுகின்றார்கள். தற்பொழுது உடல்நலம் சரியாகி மீண்டும் நலம் பெற வேண்டும் என்று நம்ம சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், இதற்கு காரணம் ஸ்டாலினா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.